நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சன்னியாசிகளிலும் அநேகர் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். இன்னும் சிலர் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாது இருக்கின்றனர். நபியே, இவர்களுக்கெல்லாம் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அன்று அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் விட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டில் 12 ஆகும். இவ்வாறு அவன் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்நாளில் விதித்தான். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். எனினும் இணை வைப்பவர்கள் உங்களுடன் இம்மாதங்களில் போர் புரிவார்களானால் அவ்வாறே நீங்கள் அனைவரும் அவர்கள் எல்லோருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடனேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.